டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கோகுல் இந்தியா அகாடமியில் தமிழ் எழுத்துக்கூட்டி படிக்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கோம். கேவி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிரவேசிகா எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தமிழ் 50 மார்க் இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2 letter வேர்ட்ஸ் இன் தமிழ் 37 வந்திருக்கோம். அதில் நம்ம பேசிக்காக எல்லாமே பார்த்துருக்கோம். அது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ ஆ ஆ இ வரிசையில் 2 letter வேர்ட்ஸில் நம்ம ஏ வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்தது ஐ ஓ ஓ, இதெல்லாம் கொஞ்சம் ரேர், அதனால் இது அதிகமாக இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் எப்படி படிக்கிறதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம 3 letter வேர்ட்ஸ் அந்த மாதிரி போகலாம். ஐ யா, ஐயா. ஐ ஓ ஓ வரிசை 2 எழுத்து சொற்கள். ஐயா, ஐயா. ஐயானா சார் அப்படின்னு அர்த்தம். ஐயா உங்களுக்கு என்ன வேண்டும்? ஐயா, ஐயா. உ இங்க லு இக்கு, உங்களுக்கு என்ன? ஏ இன்ன, என்ன கேள்வி வினாச்சொல். வே இண்டு இம், வேண்டும். ஐயா உங்களுக்கு என்ன வேண்டும்? ஐயா அப்படின்றதுக்கு ஐயா உள்ளே வாருங்கள் ஐயா, உட்காருங்கள் ஐயா, தமிழ் ஐயா அப்படிலாம் நம்ம கூப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இதுவும். சார் வாட் டு யூ வாண்ட், உங்களுக்கு என்ன வேண்டும்? அடுத்தது ஐயோ அப்படின்றது மனம் பதறி போய் ஒரு விஷயம் நமக்கு மனசுக்கு கேட்க முடியாத ஒரு விஷயத்த பார்த்தோன்னா நம்ம மனசு தவிக்கும், அப்போ ஐயோ அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. போரில் 250 குழந்தைகள் இறந்து விட்டதே. இப்போ சமீபத்தில் நடந்த போரில் ஸ்கூல் குழந்தைங்க 250 குழந்தைங்க இறந்துட்டதுன்னு நம்ம நியூஸ் பேப்பரில் படித்தோம். எல்லோரும் மனம் பதைத்தோம். அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது ஐயோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஐயோ. போரில் 250 குழந்தைகள் இறந்து விட்டதே. போரில் 250 குழந்தைகள் இறந்து விட்டதே. 250 children have died in the war. நெக்ஸ்ட் வேர்டு ஒரு ஒரே ஒரு பொருளை குறிக்கும் ஒன்று அப்படின்ற வார்த்தை. ஈரெழுத்து சொற்கள்ன்றதால ஐயோ, ஐயா அந்த மாதிரி இப்போ சரி நிறைய வார்த்தைகள் இல்லை, அதனால் கொஞ்சம் தான் இருக்குது. அதுவும் நம்ம தூய தமிழில் பார்த்தா கொஞ்சம் நிறைய வார்த்தைகள் கிடைக்கும். ஆனால் அது பழக்கத்தில் அதிகமாக இல்லை. பழக்கத்தில் இல்லாத சொற்களை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. நமக்கு வழக்கு சொல் தான் தேவை. இப்போ பழக்கப்படி பேசுறதுக்கு, ஆன்சர் பண்ணுறதுக்கு, சிறு சிறு கட்டுரைகள் கவிதைகள் எழுதுறதுக்கு தேவையான புதிய இந்த வழக்கு சொல், வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய சொற்களே போதும். ஒரு பொருள் கொடுங்க, ஒரு பேனா கொடுங்க, ஒரு புக்கு கொடுங்க, அந்த மாதிரி. கடைக்காரரே, கடைக்காரரே. ஒரு பேனா, இதுங்க பே இருக்கு பாருங்க, இது பக்கத்தில் துணைக்கால் வந்தால் போவாயிடும், அதனால் பேவா பே அது எதுன்னு பார்த்து படிங்க. பேனா இல்லைன்னா பே அப்படின்னு படிச்சுடுங்க. பேனா. கொடுங்கள். இப்போ இந்த கோக்கு பக்கத்தில் இருக்கிற துணைக்கால் எடுத்துகிட்டா என்ன ஆகிடும்? கெடுங்கள்னு வந்துடும். அந்த மாதிரி கோவா, கேவா அப்படின்னு கரெக்டாக பார்த்து படிங்க. கடைக்காரரே ஒரு பேனா கொடுங்கள். ஷாப்கீப்பர் ப்ளீஸ் கிவ் மீ எ பென். அடுத்த வேர்டு உடை அப்படின்றது வேற, ஒடின்றது வேற. எதையாவது ஒடிக்கிறது, ஒரு குச்சியை உடைக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒடித்தல், 2ஆக 3ஆக ஒடித்தல், அந்த மாதிரி அதுதான் ஒடி. சிறுவன் சிறுவன். குச்சியை குச்சியை ஒடித்தான். சிறுவன் குச்சியை ஒடித்தான். A small boy broke the stick. அது broke. ஒடித்தான் பாஸ்ட் டென்ஸில் வரதால இங்கே brokeன்னு போட்டிருக்கோம், இல்லைன்னா பிரேக்குன்னு போட்டிருப்பீங்க. அடுத்தது ஒளி 2 ஒளி இருக்குது, சின்னலி பெரியலி. இந்த பெரியலி வெளிச்சம், ஒளியை குறிக்கும். இந்த ஒளி சத்தத்தை குறிக்கும். சின்னலி போட்டால் அது சத்தம், பெரியலி போட்டால் அது ஒளி, சூரிய ஒளி, அந்த மாதிரி வெளிச்சம்.
சூரிய சூரிய ஒளி 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 பளீரென்று பளீரென்று அடிக்கிறது சுரீரென்று அடிக்கிறது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான். பளிச்சுன்னு வெயில் அடிக்குது முகத்தில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அடிக்கிறது அடிக்கிறது. சூரிய ஒளி பளீரென்று அடிக்கிறது. காலையிலே சூரியன் பளிச்சுன்னு வந்துடுதுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். The sunlight shone brightly. The sunlight shone brightly. Next word ஒலி. இது சத்தம். பாடல் ஒலி சத்தமாக சத்தமாக கேட்கிறது. கேட்கிறது. பாடல் ஒலி சத்தமாக கேட்கிறது. திருவிழா சமயத்தில் பக்கத்தில் கோயில் இருந்துச்சுன்னா அந்த கோயிலில் நாள் முழுக்க பாட்டு போட்டு விட்டுருவாங்க. அது ஒரே சத்தமாக லவுட் ஸ்பீக்கர் கேட்டுக்கினே இருக்கும், நம்ம வீட்டு வரைக்கும் கேட்டுக்கினே இருக்கும். அந்த மாதிரி ஓவராக சத்தமாக இருக்குது. டிவி சத்தம் வைக்காது அதிகமாக அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த சத்தம் ஒலி. The sound of the song is heard loudly. ஒலி சத்தமாக கேட்கிறது. நெக்ஸ்ட்டு ஒழி விட்டொழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒழித்து கட்டுதல், அந்த மாதிரி ஒழி. கெட்ட பழக்கத்தை விட்டு ஒழி அப்படின்னா எலிமினேட், அதாவது வெளியே உங்ககிட்ட இருந்த அந்த பழக்கத்தை வெளியேற்று. டெஸ்ட்ராய் அழித்து விடு, அந்த கெட்ட பழக்கத்தை விட்டுவிடு, அழித்து விடு. கெட்ட பழக்கத்தை கெட்ட பழக்கத்தை விட்டு ஒழி. கிவ் அப் த பேட் ஹேபிட், கெட்ட பழக்கத்தை விட்டுருப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இது. அடுத்தது 3, அதாவது அந்த எழுத்துல அதிக சொல்லு இல்லை, அதெல்லாம் ஓடு அப்படின்னா ரன். ஓடை ஸ்ட்ரீம் ஸ்மால் ரிவர் அல்லது ஸ்மால் ரிவர், சின்ன சிறு ஓடை. அப்புறம் ஓசை சவுண்டு. ஓலை பாம் லீஃப், பனை ஓலை, தென்னை ஓலை, அந்த மாதிரி ஓலைன்னா இவ்வளோ ஓலைச்சுவடி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓடி ரேன். இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தமிழ் எழுத்துக்கள். 2 லெட்டர் வேர்ட்ஸ். அடுத்து நம்ம 3 லெட்டர் வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஞ அந்த மாதிரி எழுத்துக்களில் சிறு சிறு வார்த்தைகள் படிக்கலாம், அப்புறம் கதைகள் படிக்கலாம். அதை படிக்கும்போது சிறு குழந்தைகள் எழுத்துக்கூட்டி படிங்க. எழுத்துக்கூட்டி சின்ன சின்ன வார்த்தைகள் படிக்கவும் அதுக்கு மீனிங் புரிஞ்சுக்கவும், அதை அப்படியே இங்கிலீஷில் பார்த்துக்குங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.